ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2024 ரீசெண்டா ஒரு ஹிந்தி ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன, அதுவும் ஹிந்தில ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்ச முன்ஷியா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாரர் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படம் ஸ்ரீ பெடியா இப்ப ஸ்ரீ 2 கூட ரிலீஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா, அந்த படத்துல கூட கனெக்ட் ஆயிருக்கு. சொல்ல போனா இந்த படங்கள் எல்லாமே ஒரே யூனிவர்ஸ். ஹிந்தில ரிலீஸ் ஆகி சக்க போட்டு வசூல் வேட்டையாளிய இந்த படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைக்குள்ள நம்ம சீக்கிரமாவே போயிடலாம். படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல வர பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படி சோசியல் மீடியாவையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு அம்மா தன்னோட பையனை போட்டு வெளுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முனிய லவ் பண்ணுவியா அப்படின்னு திரும்ப சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவனும் அடி வாங்கி வழியில கத்திக்கிட்டு இருந்தாலும் நான் முனிய லவ் பண்ணிதான் ஆமே அப்படின்னு திரும்ப சொல்றான். அவனோட தங்கச்சியும் ஆமா அண்ணன் அடிக்காதமா அப்படின்னு சொல்லி தடுக்க பாக்குறான். அப்பதான் நமக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க. அந்த பையன் தன்னை விட 7 வயசு பெரிய பொண்ணான முனி அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அந்த பொண்ணு இந்த பையனுக்கு அக்கா மாதிரி. உண்மையை சொல்ல போனா பக்கத்து வீட்டு அக்கா. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகுமோ இந்த பையன் காண்ட்ல அந்த கல்யாண மாப்பிளைக்கு சாப்பாட்டுல எலி மருந்து கலந்து கொடுத்திருக்கான். எப்படியும் மாப்பிளையுமே பழிச்சிருந்திருக்காரு. இது அவங்க அம்மா கேட்கும் போது அந்த குரங்கு இன்னும் சாகலையா அப்படின்னு கோமா சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால அந்த பையனோட அம்மாவை அவன் அடிச்சு இழுத்துட்டு வந்து மகாராஷ்டிராவுல பையங்களுக்கு எல்லாம் மொட்டை அடிச்சு குடும்பம் வைக்கிற மாதிரி ஒரு சடங்கு இருக்கு. அதை செய்யறதுக்கு ஊர் பெரியவங்க கிட்ட அந்த பையனை ஒப்படைச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபுல் முடியுமே எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அந்த பையனும் தன்னோட அம்மாவை பார்த்து செம்மையா முறைக்கிறான். அவனுக்கு மொட்டை அடிச்சு பின்தாயில குடுமையில வச்சு விட்டுறாங்க. அதே நேரத்துல அந்த முனி அப்படிங்கிற அந்த பொண்ணுக்குமே கல்யாணமும் நடக்கிறதையும் காட்டுறாங்க. அதை பார்த்து அந்த பையன் செம்மையா கோவமாகறான். அந்த மொட்டை பொருள் அந்த சடங்கெல்லாம் முடிஞ்சு காதுல கடுக்கண மாட்டி விட்டுட்டு சடங்குக்கான பூஜை எல்லாத்தையுமே நடத்தியுமே முடிக்கிறாங்க. இது எல்லாமே 1952 வருஷம் குங்கன் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடக்குது. அன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு திருவிழா மாதிரி அந்த கிராமத்தில் நடந்துகிட்டு இருக்க அந்த பையன் மட்டும் யாருக்கும் தெரியாம தன்னோட தங்கச்சியை கூட்டிக்கிட்டு அந்த கிராமத்துல பீச்சுக்கு பக்கத்துல கடலுக்கு நடுவுல ஒரு சின்ன தீவு மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்க ஒரு பாழடைஞ்ச இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் சேட்டுக்குவாடி. அந்த இடத்துக்கு தான் போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தங்கச்சியும் அண்ணே அந்த இடமா அங்க போக வேணானே, அங்க போகவே எனக்கு பயமா இருக்குனே, நான் வரல அப்படின்னு சொல்றான். நான் இருக்கேன்ல உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் அந்த பையனை தன்னோட தங்கச்சியை கூட்டிட்டு போறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த பாழடைஞ்ச இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அந்த பையன் அங்க ஒரு சைத்தான் மாதிரி ஏதோ ஒரு சிலை இருக்கு. அதுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு நெருப்புலாம் மூட்டி உனக்கு கல்யாணம் ஆனாலும் அவ எனக்கு தான் சொந்தமாகணும் அப்படின்னு பில்லி சுனிய வைக்க வந்திருக்கான். ஆக்சுவலா இவனுக்கு ஒரு புக்கு கிடைச்சிருந்திருக்கு. அந்த புக்ல எப்படி பில்லி சுனிலாம் வைக்கிறது அப்படின்னு போட்டிருக்க போல அந்த புக்கை தரவா படிச்சுட்டு இப்படி ஒரு வேலையை பார்க்க வந்திருக்கான். அது எல்லாத்தையுமே பார்த்து அவனோட தங்கச்சியுமே பயந்து நெடுங்கிறான். அப்ப அந்த பையனும் தன்னோட தங்கச்சி பார்த்து இங்கே சடங்குக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அங்கே ஒரே இருட்டா இருக்கவும் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஆனா எங்க போனேன் அதுக்கு ஸ்கூலுக்கு போன சீக்கிரம் வானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு பின்னாடி கத்தியோட வந்து அவளோட அண்ணனும் தன்னோட தங்கச்சியை கழுத்து எடுத்து கொள்ள பாக்குறான். இந்த சடங்கு முடிக்க அவ ஏதாவது ஒரு மனித பலியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்குல போட்டிருக்கும் போல. அதனால தன்னோட தங்கச்சியை ஏமாத்தி கூட்டிட்டு வந்து பலி கொடுக்க பாக்குறான். ஆனா இந்த பொண்ணு தன்னோட அண்ணனை தள்ளி விட்டுட்டு தப்பிக்க பாக்குறா. அப்ப எதிர்பார்த்த விதமா அந்த பையனை கால் எடறி விட்டு நேரா அந்த சிலையில போய் முட்டிடுறான். அவனுக்கு ரத்தமும் பொலன்னு கொட்ட ஆரம்பிக்குது. அவனோட தங்கச்சி அதை பார்த்துட்டு பயந்துட்டு அம்மாவை போய் கூட்டிட்டு வரா. அவங்களும் கொஞ்ச நேரத்துல அங்கே வராங்க. அந்த பையன் சாக போற அந்த நேரத்திலயும் நான் முனிய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு திரும்ப சொல்லிக்கிட்டு ஒரு கட்டத்துல இறந்துமே போயிடறான். அந்த பையனோட உடம்ப அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மரத்தை சுத்தி நூலால சுத்தி ஏதோ ஒரு சடங்கு மாதிரி பண்றாங்க. அத அந்த பையனோட அம்மா, அந்த பையனோட தங்கச்சி, அப்புறம் அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே வேடிக்கை பாக்குறாங்க. அப்ப அம்மாவும் எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெரியவரும் இப்படி மட்டும் பண்ணல அப்படின்னா அசம்பாவிதம் நடக்க ஆரம்பிச்சிடும். உன்னோட பையன் மொட்டை அடிச்ச அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு 10 நாள் முடியறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டான். இப்ப மட்டும் உன்னோட பையனோட ஆத்மா திரும்ப வந்துச்சுன்னா ஒரு ராட்சசனா தான் வருவான். அதுவும் பிரம்ம ராட்சசனா வருவான் அப்படின்னு அப்படிப்பட்ட ராட்சசனுக்கு பேர் தான் முன்ஷியா அப்படி மாதிரி காட்டுறாங்க. அந்த பெரியவர் சொன்ன மாதிரி இறந்த அந்த பையனோட ஆத்மா ஒரு பிரம்ம ராட்சசனா முன்ஷியாவா மாறின மாதிரி இருக்கு. அந்த முன்ஷியாவும் யாரையோ ஷேட்டுக்கு வாடிக்குவா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி 2023 வருஷம் பூனேல வந்த வர நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் ரொம்பவே பயந்து சுவமான ஆளு. அவர் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு நாய் பத்தி ரொம்பவே பயந்து வந்த வழியிலே தலைதெறிக்க ஓடி வராரு. அவனை இப்ப அவனோட அம்மா நடத்தி வர ஒரு பியூட்டி பார்லர்ல ஸ்டைலிஸ்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இன்னும் அதை பத்தி அதிகமா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ல காஸ்மெட்டாலஜி படிக்க அப்ளையுமே பண்ணியிருக்கான். அவனுக்கு சீட்டுமே கிடைச்சிருக்கு. அதே வேலை தாண்டா இங்கேயும் பாக்குற, அப்புறம் எதுக்கு நீ அதை பத்தி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இவனுமே குஞ்சியும் பார்த்துட்டான் கிஞ்சியும் பார்த்துட்டான். எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்புறமா ஹீரோட பாட்டி அவனுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாட்டை செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வர சரி சாப்பிட வச்சு போவான் அப்படின்னு அவனோட வீட்டுக்கு போறான். அவனோட வீடும் பார்லரும் பக்கத்துல தான் இருக்கு. வீட்டுக்கு வந்தா ஹீரோட பாட்டியும் அவனுக்கு பிடிச்ச டிஷ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஸ்காலர்ஷிப்ல சீட் கிடைச்சிருக்கதும் அதுக்கு அவனோட அம்மா ஒத்துக்கல அப்படிங்கிறதும் பாட்டிக்கு தெரிய வர நீ படிக்க போப்பா, நான் உன்னோட அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோவும் வேணாம் பாட்டி, அம்மா கிட்ட நீ இதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட பாட்டியும் நீ அப்படியே அப்பா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட அப்பா ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது இறந்து போயிட்டாரு போல. அவரோட ஞாபகங்கள் கூட ஹீரோக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட அவனோட அப்பாவை பத்தி அவனோட அம்மாவும் பாட்டியும் என்ன காரணம் அப்படின்னு தெரியல, பேசவே மாட்டாங்க. இப்ப கூட பாட்டியும் உன்ன மாதிரியே உங்க அப்பாவும் எதை பார்த்தாலும் பயப்படுவான், அதை தான் சொல்ல வந்து அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறாங்க. உங்க அம்மா இங்க காலேஜ் படிக்க வந்தவங்க, உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவ எங்க போய் பேசினா நான் தான் அவனுக்காக அவங்க குடும்பத்துல போய் பேசி பொண்ணு கேட்டு அவனுக்கு கட்டி வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க சாப்பிட வந்து ஹீரோட அம்மாவும் விட்டு பீலா உன்னை தேடி பாரலுக்கு வந்தா அவளை போய் பாரு அப்படி சொல்றாங்க. பீலா அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே ஹீரோட முகத்துல அவ்வளவு சந்தோஷம் வர ஆரம்பிக்குது. ஆனா அடுத்த செகண்ட் ஹீரோட அம்மாவும் அவளோட அமெரிக்கா ஃப்ரெண்டு கூபாவும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லவும் அந்த சந்தோஷம் அப்படியே டவுன் ஆயிடுது. டக்குன்னு சாப்பிட்டதை வச்சுக்கிட்டு ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கிட்டு வெளியில வரும்போது பீலா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூபா கூட அங்கே வர அவங்கள கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நைசா போயிடலாம் அப்படின்னு ஹீரோவை பாக்குறான். ஆனா பீலா எப்படி ஹீரோவை பாத்துறா. பீலா
லீலாவும் பிட்டுன்னு கூப்பிடும் போது ஹீரோக்கு சேட்டுக்குவாடி அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கிற அந்த மரத்துல இருந்து அந்த முன்ஷியா இவனை கூப்பிடுற மாதிரி இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது ஹீரோக்கு அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. இவனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி தான் தெரியுது. எப்ப பார்த்தாலும் பயத்திலையும் பதட்டத்திலுமே இருக்கான். லீலாவை நம்ம இதுக்கப்புறம் ஹீரோன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் கூபாவை ஹீரோக்கு அறிமுகப்படுத்துறான். அவங்க பேசிக்கும் போது தான் தெரியுது இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே இணை பெரியாத தோழன் தோழிகள் அப்படின்னு. அதுலயும் ஹீரோயின் ஹீரோவை விட பெரிய பொண்ணு. அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோட பாட்டி வர ஹீரோனை ஓடி போய் அவங்களை கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினும் இங்க பக்கத்துல ஒரு ஜூம்பா டான்ஸ் ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்கா. அதை சீக்கிரமாவே திறக்க போறா. அதுக்காக தான் இவங்களை இன்வைட் பண்ணவே வந்திருக்கா. ஆனா ஹீரோக்கு ஹீரோயின் பக்கத்துல இருந்தாலே கொஞ்சம் நர்வஸா இருக்கும் போல அவங்க கவனிக்காத நேரத்துல அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம். அடுத்து ஹீரோட ஃப்ரெண்ட காட்டுறாங்க. அவன் இந்த மேரேஜுக்கு போட்டோ ஸ்டுடியோ இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஒரு கப்பிள்ஸ்க்கு மேரேஜ் வீடியோல டைனோசர் வந்து மனப்பொண்ண அட்டாக் பண்ண வர மாதிரியும் அதை அவளோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் வந்து காப்பாத்துற மாதிரி டிசைன் பண்ண போறதா சொல்லிட்டு அதுக்கு வாய பொளக்கிற அளவுக்கு அமௌண்ட் சொல்ல அந்த கப்பிள்ஸும் விட்டா போதுண்டா சாமி அப்படி மாதிரி பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அதே நேரத்துல அங்கே வந்து ஹீரோவும் தோட ஃப்ரெண்ட கலாச்சிட்டு ஹீரோன் ஆரம்பிக்க போற அந்த புது டான்ஸ் ஸ்டுடியோக்கு ஒரு நல்ல வீடியோவை ரெடி பண்ணி கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீலா இதுக்கு பணத்தையுமே கொடுத்து விட்டுருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறான். அதே நேரத்துல ஹீரோட சித்தப்பா பொண்ணு அதாவது ஹீரோட கசின் ஹீரோக்கு கால் பண்ணி எனக்கு எங்கேஜ்மெண்ட் பிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னும் அதுக்கு கண்டிப்பா நீயுமே வரணும் அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோட சித்தப்பா குடும்பம் எல்லாமே அவங்களோட சொந்த கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனுக்கு ஹீரோட கசின் மேல ஒரு கண்ணு போல நானும் பேசுறேன்டா அப்படின்னு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப ஹீரோ கிட்ட பேசிட்டு அவனோட கசினோ டக்குன்னு போன வச்சிடறா. அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோட அந்த டான்ஸ் ஸ்டுடியோ தான் காட்டுறாங்க. ஹீரோனோ அவரோட ஸ்டுடியோக்கு கூபாவையும் பீலாவையும் சேர்த்து குபேலா அப்படின்னு வச்சிருக்கா. இதுக்கு நடுவுல ஹீரோட டான்ஸ் ஸ்டுடியோக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் ப்ரொமோஷனல் வீடியோ ரெடி பண்ணி கொடுத்திருப்பான்ல. அப்ப ஹீரோனோ ஹீரோட ஃப்ரெண்ட் கிட்ட வந்து என்னோட ஸ்டுடியோக்கு ஃப்ரீயாவே நீ வீடியோ ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ஹீரோட ஃப்ரெண்டும் அப்ப இவ காசு கொடுக்கலையா இவன் தான் இவளுக்காக காசு கொடுத்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஏற இறங்க ஹீரோவை பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டும் அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கு நடுவுல ஹீரோனோ ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு அவனோட பாய் ஃப்ரெண்ட் கூபாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கறதுக்காக தான் ஹீரோவை கூட்டிட்டு வந்திருக்கா. அதாவது கூபா அப்படியே ஹீரோ மாதிரி ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பா ரொம்பவே அன்பா இருக்குது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கூபா இருக்கான்ல அவன் எல்லாருக்கும் முன்னாடியும் டக்குன்னு அந்த இடத்தையே மாத்தி டான்ஸ் ஆடி ஹீரோ கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடுறான். கூபா ஹீரோ கிட்ட ப்ரொபோஸ் பண்ண அடுத்த செகண்ட் அதை பார்த்த ஹீரோக்கு ஒரு மாதிரி பதட்டமாவும் ரொம்பவே கஷ்டமாவும் மாறிடுது. அதே நேரத்துல அந்த முன்ஷியா ஹீரோ கிட்ட செட்டுக்கு வாடிக்குவா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி தெரிய டக்குன்னு கட் பண்ணி ஹீரோ இப்ப பஸ்ல போய்கிட்டு இருக்க மாதிரியும் அந்த சேட்டுக்குவாரி அப்படிங்கிற அந்த இடமும் அங்க இருக்கிற மரமும் அவனுக்கு கனவை வந்து டக்குன்னு முழிச்சு பாக்குறான். ஹீரோ டக்குன்னு முழிச்சு பார்த்ததுக்கான காரணம் இவ்வளவு நேரமா கண்டக்டரும் ஹீரோட பாட்டி தான் அவனை எழுப்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏப்பா எங்கப்பா போகணும் டிக்கெட் எடுப்பா அப்படின்னு அவரும் கேட்க ஹீரோட அம்மா ஹீரோட பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஹீரோட கசினோட அந்த எங்கேஜ்மெண்ட் அட்டன் பண்றதுக்காக தான் அந்த கிராமத்துக்கு போறாங்க. ஹீரோக்குமே அந்த கிராமம் தான் சொந்த கிராமம். அங்கதான் ஹீரோட அப்பவுமே பிறந்து வளர்ந்திருக்காரு. ஆனா ஹீரோட அம்மாவுக்கு அங்க போறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஏன்னா ஹீரோட சித்தப்பாவுக்கு இவங்களுக்கு சுத்தமா ஆகாது. அது மட்டும் பிரச்சனை இல்ல. இதுக்கு முன்னாடி ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதனாலதான் ஹீரோவை அவங்க திரும்ப அங்க கூட்டிட்டு போறதுக்கு ரொம்பவே தயங்குறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கிராமத்துக்கு வந்து சேர்றாங்க. ஹீரோட கசின் போல அவங்க எல்லாரையுமே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அப்படி சீனை கட் பண்ணி ஹீரோட சித்தப்பாவோட வீட்டை கட்டுறாங்க. ஹீரோட அம்மா ஹீரோட சித்தப்பாவை பார்த்து செம்ம கடுப்புல ஒரு பக்கம் டென்ஷன் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு சொத்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஹீரோட சித்தப்பா ஒரு பக்கம் தன்னோட ஒய்ஃபை கூட அவங்க கிட்ட பேச விட மாட்டாரு. ரெண்டு பேருமே முறைச்சிக்கிட்டே உட்காந்துக்கிறத பார்த்த ஹீரோட பாட்டியும் ஹீரோட அம்மாவை கிச்சனுக்கு போயிட்டு சாவித்திரிக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்புறாங்க. அடுத்து ஹீரோட சித்தப்பாவும் ஹீரோ பார்லர்ல பொண்ணுங்களுக்கு முடிவுட்டி வர்றத நக்கலா பேசிட்டு இருக்காரு. ஹீரோட சித்தப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவரு போல. இப்ப ஹீரோட கசின் ருக்குவும் ஹீரோவும் வெளியில அப்படியே போயிட்டு காலார அப்படி பேசிக்கிட்டே வரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில போலாம் பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு ஹீரோட சித்தப்பா ஒத்துக்க மாட்டாரு. ஹீரோட பாட்டி தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களை வெளியில அனுப்பி விடுறாங்க. அடுத்த சீன்ல ருக்குவும் ஹீரோவும் அந்த பீச்சுக்கு வந்து அப்படி நடந்துகிட்டே அப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப தூரத்துல அந்த சேட்டுக்குவாடி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும்ல அந்த இடத்தை ஹீரோ பாக்குறான். அந்த இடத்தை பார்த்த உடனே ஹீரோக்கு ஏதோ ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவளுக்கு சின்ன வயசுல அந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம விட்டு சேட்டுக்குவாடிக்கு வா அப்படின்னு ஒரு குரல் அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அதை பார்த்து அவனுமே பதட்டமாக அதே நேரத்துல இருக்குவோம் விட்டு வா நம்ம போலாம் ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாது அப்படின்னு அவளுமே கூப்பிட அதுக்கு ஹீரோவும் உனக்கு எங்க அப்பாவை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க தெரியாது அப்படின்னு ருக்குவுமே சொல்ல அது என்ன இடம் அப்படின்னு ஹீரோவும் கேட்கறான். அதுக்கு ருக்குவும் அது சேட்டுக்குவாடி அந்த இடம் சபிக்கப்பட்டிருக்கு அங்கெல்லாம் நம்ம போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை இங்க கூட்டிட்டு வரா. அப்படி சீன் கட்டாக அடுத்த சீன்ல ஹீரோட சித்தப்பா ஹீரோட பாட்டி கிட்ட அந்த சேட்டுக்குவாடி அப்படிங்கிற அந்த இடத்தை விற்க போறதா சொல்றாரு. அதாவது அந்த சபிக்கப்பட்ட சேட்டுக்குவாடி அப்படிங்கிற அந்த இடம் ஹீரோட பாட்டிக்கு சொந்தமான இடம். அந்த இடம் சபிக்கப்பட்ட இடம். அந்த இடத்தை யாருக்குமே விற்க கூடாது அப்படின்னு ஹீரோட பாட்டியும் சொல்ல வாங்க போறவனே கவலைப்படல நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு ஹீரோட சித்தப்பா சண்டை போடுறாரு. அந்த நேரத்துல தான் ருக்கும் ஹீரோ அங்கே வந்து சேர்றாங்க. ஹீரோட சித்தப்பாவும் இதுவே அண்ணன் கிட்ட இருந்தா ஒரு வார்த்தை கூட பேசாம சைன் போட்டு கொடுத்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி அந்த இடத்த உங்க மூத்த பையன் விற்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். இந்த பார்லர் திறக்கிறதுக்காக அதை விற்கணும் அப்படின்னு நினைச்சான். அப்ப என்ன சொன்னாங்க அந்த இடம் சபிக்கப்பட்டது இல்ல அந்த மரம் மட்டும் தான் சபிக்கப்பட்டது. நான் அந்த மரத்தை எரிச்சிட்டு அந்த இடத்தை விற்க போறேன் அப்படின்னு சொன்னார்ல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுமில்ல அப்படின்னு சொல்ல இதை கேட்டு கடுப்பான ஹீரோட அம்மாவும் இதுக்கப்புறம் ஹீரோவும் கோவப்பட அதுக்கு சித்தப்பாவும் கோவப்பட்டு ஹீரோட சட்டையை பிடிக்க ஹீரோவும் கோச்சிக்கிட்டு அங்கிருந்து வேக வேகமா வெளியில போயிடறான். இதுவரை தன்னோட அப்பாவை பத்தி எந்த ஒரு விஷயமே தெரியாத ஹீரோக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வரவும் ரொம்பவே மனசோடைஞ்சு போய் நேரா ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு சேட்டுக்குவாடி அப்படின்னு சொல்ல போற அந்த இடத்துக்கு தான் போறான். அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவும் அந்த இடமே ரொம்பவே பாலடைஞ்சு மாதிரி இருக்கிறத பாக்குறான். அப்படியே பயந்துகிட்டே மெது மெதுவா உள்ள வந்த ஹீரோ அங்க ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கிறதையும்
பாக்குறான். அந்த மரத்துல இருந்து ஏதோ ஒண்ணு அவனை பாக்குற மாதிரியும் ஏதோ ஒண்ணு அங்க இங்க அப்படின்னு போற மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ ரொம்பவே பயந்து போக திடீர்னு அவனுக்கு முன்னாடி திடீர்னு அந்த மரத்துல ஒரு கொடூரமான உருவம் ஹீரோக்கு தெரியுது. அந்த உருவம் தான் முன்ஷியா. அந்த முன்ஷியா அப்படிங்கிற அந்த உருவமும் டக்குனு ஹீரோ மேல தாவ அப்படி சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் ஹீரோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே ஹீரோ எங்க பண்ண அப்படின்னு தெரியாம எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல ஹீரோட சித்தப்பா ஹீரோட சித்தப்பாவோட ஃப்ரெண்டு அப்புறம் பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. ஹீரோட சித்தப்பாவுக்கு கையில அடிபட்டு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால வெளியில அவர் போகல. அப்ப ஹீரோட சித்தப்பாவோட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் கால் பண்ணி ஹீரோ எடுத்துட்டு போன அந்த ஸ்கூட்டர் செட்டுக்கோடி அப்படி சொல்ல போற அந்த இடத்துக்கு பக்கத்துல நிக்கிறத ஒருத்தர் பார்த்துட்டு ஹீரோட சித்தப்பாவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்ல, ஆனா ஹீரோட சித்தப்பாவும் ஹீரோ எங்க போனா அப்படின்னு கூட கவலைப்படாம அந்த நபர்கிட்ட அந்த ஸ்கூட்டி எப்படியாவது பத்திரமா எடுத்துட்டு வர சொல்லு அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோட சித்தப்பாவும் ஹீரோட சித்தப்பாவோட ஃப்ரெண்டு அங்கிருந்து போக ஹீரோட பாட்டிக்கு ஹீரோ சேட்டுக்கோடிக்கு தான் போயிருப்பான் அப்படின்னு நல்லாவே தெரியுது. அடுத்த செகண்டே ரொம்ப வருஷமா துறக்காத ஒரு பெட்டியை உடைச்சு அதுக்குள்ள எதையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப உங்களுக்கு ஒரு போட்டோ கிடைக்குது. அந்த போட்டோல இந்த பாட்டியோட அண்ணன், இந்த பாட்டி, அப்புறம் முனின்னு சொல்ல போற அந்த பெரிய அக்கா, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோ இந்த பெட்டிக்குள்ளேயும் இருக்கு. அதை எடுத்து பார்த்த ஹீரோட பாட்டிக்கு ரொம்பவே பதட்டமாக ஆரம்பிக்குது. டக்குன்னு உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு லாந்தர் லைட்டையும் எடுத்துக்கிட்டு வேக வேகமா அந்த பீச் பக்கத்துல இருக்கிற அந்த சேட்டுக்குவாடி அப்படின்னு சொல்ல போற அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற அந்த சிலைக்கு முன்னாடி தீயெல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க. இந்த பாட்டியும் அந்த மரத்தையும் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மரத்துக்குள்ள அந்த முன்ஷியா அப்படின்னு சொல்ல போற அந்த உருவமும் அங்க இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த முன்ஷியாவும் அந்த பாட்டியை பார்த்துட்டு, கீதா உனக்கு ரொம்பவே வயசாயிருச்சு போல அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பாட்டியும் அந்த முன்ஷியா கிட்ட பிட்டுவ எங்க வச்சிருக்க சொல்லு அப்படின்னு திரும்ப திரும்ப கேக்குறாங்க. அப்பதான் அந்த உருவமும் ஹீரோவை அந்த மரத்துக்குள்ள அப்படியே பிடிச்சு வச்சிருக்கு. அது அப்படியே வெளியில காட்டுது. அது மட்டும் இல்லாம அந்த உருவமும் கடைசியா ஒரு வழியா என்னோட வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தன் இங்க வந்துட்டான், நான் இந்த இடத்துல இருந்து தப்பிக்க போறேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்ல, இந்த பாட்டியும் முன்ஷியா கிட்ட விட்டுவா விட்டு அப்படின்னு சொன்னாலும் அந்த முன்ஷியா கேட்க மாட்டேங்குது. உடனே பாட்டியும் தான் எடுத்துட்டு வந்த பொருளை அப்படி டக்குன்னு வெளியில எடுக்கிறாங்க. அது ஒரு பிரம்பு. அந்த பிரம்பை பார்த்த உடனே அந்த முன்ஷியாவும் பாய்ந்து போய் மரத்துக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்குது. இந்த பாட்டியும் அந்த பிரம்பு எடுத்துக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட வர வர அந்த வேர்கள் எல்லாமே அப்படியே வழி விடுதுங்க. அதுக்கப்புறம் பாட்டியும் ஹீரோவை அந்த வேரை எடுத்து விட்டு எப்படி காப்பாத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த முன்ஷியாவும் மேல எடுத்துக்கிட்டு நான் பிரம்ம ராட்சசன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பாட்டியும் நீ பிரம்ம ராட்சசன் கிடையாது, நீ ஒரு சாதாரண பையன் தான் அப்படின்னு திரும்ப சொல்றாங்க. டக்குன்னு அந்த பாட்டி அந்த பிரம்பை வச்சு அந்த மரத்துல ஒரு அடியை போட அந்த முன்ஷியாவும் பாய்ந்து மேல ஓடி போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பாட்டியுமே காப்பாத்தி கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி எதிர்பார்க்காத நேரத்துல டக்குன்னு ஹீரோட முதுக வந்து அந்த முன்ஷியா அப்படியே பிடிச்சிக்குது. பயந்து போன பாட்டியும் பிரம்பால முன்ஷியோட கையில ஒரு அடி அடிக்க அப்படியே முன்ஷியோட கை தரம் ஹீரோட முதுகுல அப்படி பதிஞ்சிருது. அதுக்கப்புறம் பாட்டி ஹீரோ கிட்ட வா வேகமா இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஹீரோ அங்கிருந்து கூட்டிக்கிட்டு வெளியில வந்துடுறாங்க. ஒரு பாறை கிட்ட வந்து ரெண்டு பேருமே அப்படியே இலப்பாரி நின்றுகிட்டு இருக்கும்போது ஹீரோவும் பாட்டி கிட்ட, பாட்டி அது என்ன பேயா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பாட்டியும், அது பேர் முன்ஷியா, உன்னோட கனவுல வந்ததும் உன்னோட அப்போட கனவுல வந்ததும் அந்த முன்ஷியா தான். ஒரு காலத்துல அவ என்னோட அண்ணனா இருந்தா. உன்னோட அப்பாவை பத்தி நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. உங்க அப்பாவை அன்னைக்கு நாங்க போக விட்டு இருக்க கூடாது. அது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். அந்த மரத்தை விட்டு அதால வர முடியாது. அதோட சாம்பலை நாங்க அங்கதான் புதைச்சிருக்கோம். விட்டு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை எதையுமே நெருங்க விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோட பாட்டியை சொல்லிட்டு ஹீரோவை கட்டிப்பிடிக்கிறாங்க. அடுத்த செகண்ட் ஹீரோட முதுகுல அந்த முன்ஷியா கையை வச்சிருக்கும்ல அந்த கையச்சு இப்ப ஒளிர ஆரம்பிக்குது. அந்த அச்சுல இருந்து அப்படி நெருப்பு துகளா வெளியில வர ஆரம்பிக்க அதை பார்த்து பயந்து பண்ண ஹீரோட பாட்டியும் அந்த பிரம்பை வேகமா எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப அந்த முன்ஷியா எங்க போச்சுன்னு தெரியல. அப்போதான் ஹீரோவும் பாட்டிக்கு பின்னாடி எதைய பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். அந்த முன்ஷியா இப்ப ஹீரோட பாட்டிக்கு பின்னாடி இருக்கு. ஹீரோட பாட்டி சுதாகரிக்கிறதுக்குள்ள அந்த முன்ஷியா ஹீரோட பாட்டியோட தலையை திருப்பி அந்த பாட்டியை கொடூரமா கொண்டு போட்டுருது. அடுத்த செகண்ட் டக்குன்னு முன்ஷியாவை ஹீரோ மேல தவ அப்படி சீனை பண்ணி இப்ப ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல டக்குன்னு கண்ணு முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்து ஹீரோவும் முதல்ல தன்னோட பாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கிறான். பாட்டிமா இறந்து போனது அவனாலே அவரோட குடும்பத்தாரையும் தாங்கிக்கவே முடியல. அடுத்து பாட்டிக்கு முறையா சடங்கெல்லாம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா இங்க தன்னோட அம்மாவுக்கு புள்ளி வச்ச ஹீரோட சித்தப்பா என்னோட அம்மா செத்தது காரணம் பெட்டுதான் அப்படின்னும் அவனை தேடி போய் தான் பாறையில வழுக்கி விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு திட்டுறாரு. ஆனா ஹீரோவோ பாட்டிய முன்ஷியா தான் கொண்டுச்சு அப்படின்னு சொன்னதை யாருமே நம்பல. ஹீரோட சித்தப்பாவும் இப்ப என்னோட பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை தள்ளி வைக்கிறாப்ல போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் பிட்டும் அவனோட அம்மா தான். அவங்க என்னோட வாழ்க்கையோட சாபம். ஃபர்ஸ்ட் என்னோட அண்ணனை கொண்டாங்க, இப்ப என்னோட அம்மாவை கொண்டாங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோட அம்மாவும் கோவமாயி அங்கிருந்து ஹீரோவை கூட்டிட்டு ஊருக்கு கிளம்பிடுறாங்க. பஸ்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ என்னோட பாட்டியை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பீச்ல ஏற்பட்ட மாதிரி ஹீரோட முதுகுல முன்ஷியா கை வச்சு அந்த அச்சு இருக்கும்ல அது மறுபடியும் உளுர ஆரம்பிக்குது. அப்படி நெருப்பு தூக்கலா பறக்க ஆரம்பிக்குது. ஹீரோக்கு வலி தாங்க முடியல. அப்ப முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்த ஒரு லேடிய முதுகுல யாரோ கீழ மாதிரி படக்குன்னு எந்திரிச்சு என்ன வலிக்குது அப்படின்னு பாத்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோவும் வலியில நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவன் தான் கிள்ளி இருக்கான் அப்படின்னு அந்த லேடியை ஹீரோவை போட்டு அடிக்க அவனோ நான் கிள்ளலைங்க அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஆனா அந்த லேடி நீ தான் கிள்ளி இருப்பா அப்படின்னு அடிச்சு சொல்லுது. ஹீரோட அம்மாவும் சத்தம் கிட்ட முடிச்சு சமாதானம் பண்ணி ஹீரோவை பின்னாடி போய் உட்கார சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோக்கு பின்னாடி இருந்து விட்டுதான் கிள்ளனா அப்படின்னு கேள்வி பண்ணி நக்கல் பண்ணிக்கிட்டே நான் தான் கிள்ளனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த முன்ஷியாவை எந்திரிக்க அதை பார்த்து ஹீரோவை பயப்பட ஆரம்பிக்கிறான். அந்த உருவம் கிட்ட வந்து ஹீரோவை பயமுறுத்திக்கிட்டே நான் உன்னோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவேன். இப்ப நீதான் என்னோட ட்ரீ, எனக்கு செட்டுக்கு வழியில இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா செஞ்சுக்கிட்டே காணாம போயிடுது. எங்க போச்சு அப்படின்னு ஹீரோவும் தேடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து வந்து முன்னிய கண்டுபிடி, நான் அவளை கல்யாணம் பண்ணணும், அவளை கண்டுபிடி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. ஹீரோவும் அதை கேட்டு பயந்து நடுங்கிக்கிட்டே இருக்கான். அப்படியே பஸ்ஸுமே சிட்டியை ரீச் ஆக பளிச்சுன்னு விடுகிற டைம்ல ஹீரோவும் ஹீரோட அம்மாவும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. வீட்டுல பாட்டி இருக்கிற மாதிரி ஹீரோவுக்கு தெரிய பாட்டி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்ப பாட்டி கடைசி செஞ்சு வச்சிருந்த ஹீரோக்கு பிடிச்ச அந்த ரொட்டியை ஹீரோட அம்மாவும் எடுத்து வந்து கொடுக்க ஹீரோக்கு அதை பார்த்த உடனே பாட்டியோட ஞாபகம் வந்து அழுதுகிட்டே போயிடுறான். அப்படியே கட் பண்ணி நைட்டு ஹீரோ தூக்கிட்டு இருக்கும்போது கதவை திறக்கிற மாதிரி சத்தம் கேட்டு ஹீரோவும் முழிச்சு பார்த்தா அந்த உருவம் திரும்ப வந்து
சொல்லுது, நான் முன்னிய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஹீரோவும் பயத்துல திரும்பிட்டு அப்படியே மெதுவா திரும்பி பார்க்க டக்குன்னு முன்னாடி வந்து பயன்படுத்துது. அடுத்த செகண்ட் ஹீரோவை பதறிக்கிட்டே எந்திரிக்கிறான். அப்பதான் உண்மையாலுமே அந்த கை அச்சில இருந்து அந்த முன்ஷியா வெளியில வந்து ஹீரோவை அப்படியே பாஞ்சு வந்து அடிச்சு தூக்கி போடுது. அடுத்து பரபரனை இழுத்து தூக்கி சோதனை அடிக்குது. அடுத்த செகண்டே கதவு தானா திறக்க ஹீரோவும் மெதுவா வெளியில வரான். டக்குன்னு முன்னிய கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லவும், யார் இந்த முன்னி, என்னோட பாட்டியை நீ கொண்டுட்ட, இதுக்காக உனக்காக நான் முன்னிய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோவும் கேட்க அடுத்த செகண்டே டக்குன்னு சுவத்துல தூக்கி அடிச்சுட்டு அப்படியே இருட்டுல இருந்து அந்த உருவம் வெளியில ஒரு பாருங்க. இவனும் பாய்ந்து வேகமா கீழே வந்து ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தி பிடிச்சுக்கிறான். அந்த உருவம் கதவை தள்ளி தள்ளி பாத்துக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல எல்லாமே அமைதியாக டக்குன்னு படப்படன்னு ஒரு சத்தம். என்னது அப்படின்னு ஹீரோவும் இந்த லைட் அப்படியே உடைச்சு முன்னாடி போட்டுட்டு அப்படியே வில்லத்தனமா ஹீரோவை பாக்கும் பாருங்க. ஹீரோ அதை பார்த்து பதறி போயிடறான். ஹீரோட அம்மாவோ ஜஸ்ட் மிஸ் அப்படி மாதிரி மிரண்டு போய் உள்ள வந்துடுறாங்க. அப்ப அந்த உருவமோ முன்னிய கண்டுபிடி அப்படின்னு சொல்லவும் ஹீரோவோ கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே தலையாட்டுறான். அடுத்த நைட்டு ஃபுல்லாவே அந்த முன்னிய தேடி போறான். அந்த முன்ஷியாவும் ஹீரோட முதுகு மேல ஒரு வேதாள மாதிரி துத்திக்கிட்டே போகுது பின்னாடியே. அடுத்த நாள் காலையில விடியும் போது ஹீரோவும் வாசப்படியில படுத்துக்கிறத பாக்குறாங்க ஹீரோட அம்மா. அந்த உருவமும் தொடர்ந்து ஹீரோவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு, நான் முன்னிய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மாவோட பார்ல இருக்கு சின்ன குழந்தையோட வந்து ஒரு லேடியோட குழந்தைய அந்த உருவம் தூக்கிட்டு போயிட்டு கொல்ற மாதிரி ஹீரோவை பயன்படுத்திக்கிட்டே இருக்கு. எங்க போனாலும் அவரோட முதுகுல துத்திக்கிட்டே போய் கண்டுபிடி அப்படின்னு மிரட்டினது மட்டும் இல்லாம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை கீழே விழ வச்சு ஹீரோவை மிரட்டி பயத்துல வச்சிருக்கு. நைட்டு ஃபுல்லாவே சுத்திட்டு காலையில ரொம்பவே ஆசையா வீட்டுக்கு வந்து தூங்க ஆரம்பிக்கிறான் ஹீரோ. அவனோட அம்மாவை அதை பார்த்துட்டு பாட்டி இறந்து போன தூக்கத்துல போதைக்கு அடிமையிட்டம் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த விஷயத்தை ஹீரோட அம்மாவும் ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருப்பாங்க போல. அவன் ஹீரோ கிட்ட வந்து, இங்க பாருடா, பாட்டி இறந்து போனது எனக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, அதுக்காக நீ இப்படி சிகரெட் எல்லாம் அடிப்பா நான் எதிர்பார்க்கலடா அப்படின்னு சொல்ல, என்னடா சொன்ன அப்படின்னு ஹீரோவும் ஃப்ரெண்டை திட்டுறான். அதுக்கு ஃப்ரெண்டோ, உங்க அம்மா தானே சொன்னாங்க, உன்னோட கண்ணை பார்த்தாலும் அப்படிதானே தெரியுது, சரி சொல்லு என்னதானே ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, ஏய் நான் சொன்னா நீ நம்ப மாட்டாடா அப்படின்னு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றான். ஆனா ஃப்ரெண்டு ஹீரோ சொன்னதை நம்பாம கிண்டல் பண்ண ஹீரோவும் டக்குன்னு சட்டையை கழட்டி முன்ஷியோட கையை வச்சிருக்கிற அந்த அச்சை காட்டி முன்ஷியா தானே அப்படி பண்ணிச்சு அப்படின்னு சொல்றான். ஆனா அதையும் நம்பாம ஹீரோட ஃப்ரெண்டும் இது ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி தெரியுதுடா அப்படின்னு சொல்லுவோம். ஏய் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியில எட்டி பாக்குறான். கரெக்டா சூரியன் மறைஞ்சு இருட்டாக ஆரம்பிக்குது. அடுத்த செகண்ட் ஹீரோட முதுகுல இருக்கிற அந்த கையச்சு ஒளிர ஆரம்பிக்க அதை பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டும் மிரண்டு போயிடுறான். ஹீரோவும் முன்ஷியா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் வரும், சூரியன் வரதுக்கு முன்னாடியே போயிடும், என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், ஆனா நல்லா கவனிச்சா அது பேசுற சத்தத்தை கேட்க முடியும் அப்படின்னு சொல்றான். அதனால ஹீரோ கூட சேர்ந்துக்கிட்டு ஹீரோட ஃப்ரெண்டும் முன்ஷியாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ஆகியுமே வராம இருக்கவும் ஹீரோட ஃப்ரெண்டும் நக்கலா சிரிக்க அவ டக்குனு பக்கத்துல வந்து அந்த உருவம் ஏய் பள்ளி முஞ்சா அப்படின்னு கத்த ஹீரோட ஃப்ரெண்டு பயந்து அலறான். இப்ப மூலையில அந்த உருவம் உட்காந்துக்கிட்டு இருக்க ஹீரோமே அதை பார்த்தபடியே பயத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்கான். டே அதுக்கு என்ன வேணுமாடா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு கேட்க, முன்னி அப்படிங்கிற பேர் இருக்கிற பொண்ணு அது கல்யாணம் பண்ணணுமா, என்னடா தெளிவா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த உருவம் அங்கிருந்து போயிடுது. டேய் ஹாலிவுட்ல இந்த மாதிரி டீமன் கிட்ட பேச சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பனியன்ல இருக்கிற ஓஜா போர்ட் லெட்டர்ஸை வச்சு ரூம் ஃபுல்லாவே மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு அந்த முன்ஷியாவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான் ஹீரோட ஃப்ரெண்டு. அந்த உருவத்துக்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்க எந்த ஒரு பதிலும் வர மாட்டேங்குது. ஒருவேளை அதுக்கு இங்கிலீஷ் புரியல பல நான் ஹிந்தியில கேட்கிறேன் பாரு அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்டே பொலார்னு ஹீரோட ஃப்ரெண்ட முன்ஷியாவை அடிய போட்டுட்டு எனக்கு இங்கிலீஷ் தெரியும் ஐ கோ இங்கிலீஷ் கோல் அப்படின்னு தப்பா பேசுது. சரிங்க சரிங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, முன்னிதான் வேணும், முன்னிய கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பனியில 2 துண்டா கிழிக்க இவங்களை பயந்து வெளியில ஓடி வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க. அந்த உருவம் முன்னி காணிக்கார் அப்படின்னு அந்த பொண்ணோட முழு பேரை சொல்லிட்டு அவளை கண்டுபிடிக்கல அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாவோட போட்டோ தூக்கி எறிஞ்சு உடைக்குது. அதனால பதறி போன அவங்களும் அந்த முன்னிய கண்டுபிடிக்கிற வேலையில இறங்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னிய சின்ன வயசுல இருந்து முன்ஷியாவுக்கு தெரியும், அப்போ முன்னி என்னோட கிராமத்தை சேர்ந்த பொண்ணாத இருக்கணும், அப்ப அங்கே போனா முன்னிய பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்ப அங்கே போன ருக்குவை பாக்கலாம்ல, நல்ல வேலை ருக்குவோட எங்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு தேங்க்யூ முன்ஷியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, வேணாம் நம்ம போன்லயே கேட்கலாம் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, அப்ப வீடியோ கால் பண்ணு அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு போய் பவுடர் கூட வந்து அடிச்சிட்டு வந்து நிக்கிறான். ஹீரோவும் ருக்குக்கு வீடியோ கால் பண்ணி, ருக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், நம்ம பாட்டி ஊர்ல இருக்கும்போது முன்னி காணிக்கர் அப்படின்னு அவங்களுக்கு யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்க, முன்னின்னு யாரையும் தெரியாது, ஆனா காணிக்கரோட வீடு தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீடு, ஆனா அவங்களோட ஃபேமிலி எப்பயோ ஊரை விட்டு போயிட்டாங்களே, இப்ப ஜக்கங்கள் தான் அந்த வீட்டை வாங்கி வச்சிருக்காங்க அப்படி சொல்லவும், எனக்காக முன்னி இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு விசாரிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு ஹீரோவும் கேட்க, நம்ம பாட்டியோட சின்ன வயசு போட்டோலாம் இங்கதான் இருக்கு, அப்ப அந்த வீட்லயுமே அந்த சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம் இருக்கும், அந்த போட்டோல முன்னி இருக்க வாய்ப்பு இருக்கு, அதை பார்த்து நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு ருக்கும் சொல்லிட்டு காலை கட் பண்ண, இதுக்கு நடுவுல ஹீரோட ஃப்ரெண்ட் பின்னாடி செய்ய காட்டிக்கிட்டே இருக்கான், எப்பயாவது முன்னிக்கிட்ட பேசலாம் அப்படின்னு. கடைசி வரை அவனால பேச முடியல, என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, அடுத்த முறை பவுடர் கம்மியா போட்டு வாடா அப்ப பாக்கலாம் அப்படின்னு கலாச்சிட்டு போறான். அடுத்து இருட்டு வேற போகுது, ருக்கு வேற போட்டோவே அனுப்பலையே அப்படின்னு 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பதட்டமா இருக்க, அடுத்த செகண்ட் பாட்டி ஒரு தடவை ஒரு போட்டோ எடுத்து பாத்துருப்பாங்கல்ல, அந்த போட்டோவை தான் அனுப்பியிருக்கா. அதுல பெரிய பொண்ணா இருக்கிறதா அந்த முன்னி. அந்த பொண்ணை ஜூம் பண்ணி பார்க்கும்போதுதான் போன்ல முன்ஷியோட உருவம் தெரியும். ஹீரோவும் பார்த்து பயந்து போயிடறான். அப்புறம் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு இப்ப ஃப்ரெண்ட் அந்த போட்டோவை வாங்கி பார்க்க, அப்போதான் அவனோ டேய் இது அக்காடா, அக்காவும் பீலாவும் ஒரே மாதிரி இருப்பாங்கடா, முன்னி அப்படிங்கிறவங்க பீலாவோட பாட்டி தாண்டா அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது, அவங்களும் இப்ப பூனையோட தான் இருக்காங்க அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்ல, அப்ப போங்கடா கிளம்புங்கடா அப்படின்னு டக்குனு முன்ஷியாவும் முன்னாடி வந்து கத்த, அவங்களும் பைக் எடுத்துக்கிட்டு நேரா ஹீரோனோட பாட்டி வீட்டுக்கு தான் போறாங்க. அங்கே போனாதான் தெரிய வருது ஹீரோனோட பாட்டி அதாவது முன்னி பல்லு போன கிழவியா, நகர கூட முடியாம வீல் சேர்ல உட்காந்து பழைய பாட்டை பாத்துட்டு இருக்கிற ஒரு வயசான கிழவி ஆகிட்டாங்கன்னு. ஆனா அந்த முன்ஷியாவோ அதை கவனிக்காம நான் என்னோட காதலியை பார்க்க மாட்டேன் அப்படின்னு வெக்கத்துல கண்ண முடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா கண்ணை திறந்து பார்த்துட்டு என்னங்கடா முன்னி நீ கிழவியை காட்டுறீங்க அப்படி மாதிரி கோவப்பட, அத்தாடி கிளம்புனாடா வாடா அப்படின்னு ஹீரோவும் ஃப்ரெண்டா கூட்டிக்கிட்டு எஸ் ஆக, அப்புறம் பார்த்து ஹீரோன் வீட்டுக்கு வந்துடுறா. ஹீரோனை பார்த்த உடனே ஹீரோட முகம் சந்தோஷமா மாறுது. ஹீரோனை ஹீரோவை கட்டி பிடிச்சி பாட்டி இறந்து போனதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறா.
ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோவும் திரும்பி அந்த உருவத்தை பார்க்க அது அங்க இல்ல. உடனே பதறி போன ஹீரோவும் நான் இங்க இருந்து உடனே போயாகணும் அப்படி சொல்றான். ஆனா ஹீரனோ எப்பவும் இப்படிதான் எஸ்கேப் ஆயிடுற அப்படி சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு இதை பத்தி என்னோட பாட்டி கிட்ட சொல்லல, ஏன்னா உன்னோட பாட்டி தான் என்னோட பாட்டியோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் இன்னமும் என்னோட பாட்டி கிட்ட சொல்லல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு அந்த முன்ஷியா அங்கதான் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப ஹீரோனோ நீ ரொம்பவே டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது, உனக்கு ஜூஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிக்கிறா. அப்போதான் ஹீரோவும் ஹீரோட கையில கூபா போட்டு அந்த ரிங் இல்லாததை பாக்குறான். ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு போல, அதனாலதான் ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுதுன்னு பிரிஞ்சிருக்காங்க. அப்ப ஜூஸ் போட்டு இருக்கிற ஹீரோட முன்ஷியாவும் தொட வர டக்குனு ஹீரோவும் அந்த பக்கமா எடுத்து காப்பாத்திட்டு எதையே பேசி டைவர்ட் பண்றான். அடுத்து ஹீரோன் மறுபடியும் ஜூஸ் போட திரும்பும் போது அந்த கேப்ல ஹீரோவும் தோட ஃப்ரெண்ட் குடிக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி நேரா இதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்க வந்த அந்த உருவமோ நான் முன்னிய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கு. இவங்களும் சரி அவங்களை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க சேட்டுக்கு வாடிக்கு போகணும், மந்திரம் தந்திரம் எல்லாம் சொல்லணும், கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண பழி கொடுக்கணும், அப்பதான் அவளோட ஆவி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல அப்படிலாம் எங்களால பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்ல அப்ப உங்க அம்மா பூமி உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு அந்த உருவம் சொல்லவும் இவங்களும் பதவிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த உருவம் காணாம போயிடுது. ஆனா திடீர்னு பின்னாடி இருந்து வந்து டக்குன்னு ஹீரோ மேல தாவி எனக்கு இப்ப முன்னி வேணாம், எனக்கு இப்ப பீலா தான் வேணும் அப்படின்னு ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்குது. அதை கேட்டு இவங்களும் மிரண்டு போயிடுறாங்க. அடுத்து ஹீரோக்கு ஃப்ரெண்டோட பைக்ல வரும்போது விழாவையும் தண்ணியும் தியேட்டர்ல வச்சு அந்த முன்ஷியா பயமுறுத்துற மாதிரி நினைச்சு பார்த்து அலற ஆரம்பிக்கிறான். ரெண்டுமே டக்குன்னு பைக்கை நிறுத்துறான். பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோவை ஒரு மிராக்கல் பண்ற ஒரு ஃபாதர் கிட்ட தான் கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த ஃபாதர் வேற யாரும் இல்ல நம்ம சத்யராஜ் தான். ஆனா அவரு ஒரு ஸ்டேஜ்ல பேய் ஓட்டுற அப்படின்னு பேக்கா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை பாக்குற நமக்கே அது அப்பட்டமா தெரியுது. அடுத்து அந்த ஷோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சத்யராஜும் இவங்க ரெண்டு பேருமே கூப்பிட்டு உட்கார வச்சு தன்னை பத்தியே கதையை அளந்து விட்டுட்டு இருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்டும் தங்களோட பிரச்சனையை சொல்ல ட்ரை பண்ணும்போது ஹீரோக்கு அவர் ஒரு டுபாக்கூர் அப்படின்னு தோணவும் வேணாண்டா வாடா போலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போக பாக்க ஆனா ஹீரோட ஃப்ரெண்டும் சார் இவனு ஒரு சாத்தா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு, என்னோட ஃப்ரெண்டோட வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இங்க பாருங்க அப்படின்னு ஹீரோட சட்டையை கழட்டி முன்ஷியா ஹீரோட முதுகுல வச்ச அந்த கையச்சு காட்ட சத்யராஜும் அதை பார்த்த உடனே முன்ஷியா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாரு. இவருக்கு இப்படி நம்ம சொல்லாம தெரியும் அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அடுத்து சத்யராஜும் ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா சத்யராஜ் சும்மா வெளி உலகத்துக்காக தான் டுபாக்கூர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலேயே அவர் ஒரு பேய் விட்ட ஒரு ப்ரொஃபஷனல் ஃபாதர் தான். அவரோட கலெக்ஷன்ல இருந்து ஒரு பழங்கால மந்திர பேப்பரை எடுத்துட்டு வந்து இவங்கள்ட்ட காட்ட அதுலதான் அந்த முன்ஷியாவை பத்தின எல்லா டீடைல்ஸும் அதுல இருக்கு. அதாவது பல நூறு வருஷமா இந்த பசங்களுக்கு மொட்டை போட சடங்கு நடக்கும்ல, அப்ப மொட்டை போட்டு 10 நாளைக்கு முன்னாடி அந்த மொட்டை போட்ட அந்த பையன் இறந்து போனானா அந்த பையன் ஒரு சாத்தானா முன்ஷியாவை மாறிடுவான் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதாவது ஒரு பிரம்ம ராட்சசனா மாறிடுவான் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படி மாறின முன்ஷியா தன்னோட வம்சாவளியில் இருக்கிற நபரை வச்சு தன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்க பார்க்கும் அப்படின்னும் அந்த ஆசைகள் பொதுவா கல்யாண ஆசையா தான் இருக்கும் அப்படின்னும் அந்த பேப்பர்ல போட்டிருக்கு. இந்த மந்திர பேப்பரை வச்சு இதுவரை நான் ஒரு 4 முன்ஷியாவை அழிச்சிருக்கேன் அப்படின்னு சத்யராஜ் சொல்றாரு. ஆமா சார் நீங்க சொல்ற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு, எப்படி அவனை துரத்துறது அப்படின்னு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு இவங்களும் கேட்க அவனை எதுக்கு துரத்தணும், அவனை ஒரே அடி அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கிற டீடைல்ஸ் வச்சு பார்க்கும்போது அது கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் எடுக்கணும், அதுக்காக தான் அது ஒரு ஆட்டோட உடம்புக்குள்ள போகுது. நீங்க பாருங்க இந்த இசட் சிம்பிள் இத முன்ஷியோட குடும்பத்தோட ஆளுங்களோட ரத்தத்தை வச்சு அந்த ஆட்டோட தலையில போட்டுட்டா உடனே முன்ஷியா டைரக்டா அந்த ஆட்டோட உடம்புக்குள்ள போயிடும். முன்ஷியா அந்த ஆட்டோட உடம்புக்குள்ள போன உடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா அந்த பொண்ணை பள்ளி கொடுத்து ரெண்டு பேருமே பேய் மாதிரி ரெண்டு பேருமே ஜாலியா சுத்துவாங்க. ஆனா நாம அதை அழிக்கணும் அப்படின்னா எப்போ முன்ஷியா அந்த ஆட்டோட உடம்புக்குள்ள போகுதோ அடுத்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஆட்டோட கதையை முடிச்சிட்டோம்னா முன்ஷியோட கதை ஓவர். ஆனா இது எல்லாத்தையுமே அதோட மரத்துக்கிட்ட வச்சுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அந்த பொண்ணை அங்க கூட்டிட்டு வரது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்ல இப்ப என்னத்த சொல்லி பேலாவ தன்னோட ஊருக்கு கூட்டிட்டு போறது அப்படின்னு ஹீரோவும் குழம்பி போய் தன்னோட ஃப்ரெண்டை வச்சு ஹீரோனோட டான்ஸ் ஸ்டுடியோக்கு ப்ரொமோஷனல் வீடியோ ஃப்ரீயா எடுத்து தரோம், உன் ஸ்டுடியோல டான்ஸர் அந்த பொண்ணுகளே மாடலா யூஸ் பண்ணலாம், விட்டோட ஊர்ல பெரிய பீச் இருக்கு அங்க லொகேஷன் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு பேசி ஹீரோனை சம்மதிக்க வைக்கிறாங்க. அடுத்து என்ன ஹீரோ ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டு இவங்க கூட ஹீரோட டான்ஸ் குரூப் அப்புறம் இவங்க எல்லாரும் ஹீரோட அம்மாவும் ஹீரோட ஊருக்கு கிளம்புறாங்க. ஒரே ஆட்டம் பாட்டம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கும்போது தான் கடைசியா வந்து சேர்ந்தாரு நம்ம சத்யராஜ். அடுத்து ஹீரோட ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல சத்யராஜ் இறங்கிட்டு ஹீரோ கிட்டயும் அவரோட ஃப்ரெண்டு கிட்டயும் இந்தாங்க இந்த மந்திர பேப்பரை வச்சுக்கோங்க, இதுல இருக்கிறபடி பண்ணுங்க, நான் உங்க கூட கனெக்ட்லயே தான் இருப்பேன், நான் உங்க கூட இருந்த முன்ஷியாவுக்கு சந்தேகம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் மத்தவங்க எல்லாருமே ஒரு வழியா ஹீரோ சித்தப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா சித்தப்பாவும் வந்த உடனே உங்க எல்லாரும் யார் இங்க வர சொன்னா அப்படின்னு ரகல பண்ண ஆரம்பிக்கிறாரு. பத்திர காலியா கிளம்பிடுறாங்க. ஹீரோட அம்மா பிட்டோட பாட்டி முன்னாடி சொல்லிட்டாங்க பூனை வீடு பிட்டுக்கு சொந்தம் இந்த வீடு ருக்குக்கு சொந்தம் அப்படின்னு. ருக்கு தான் நாங்க இங்க இருக்கணுமா வேணாமா அப்படிங்கறத முடிவு பண்ணணும், ருக்கு நாங்க இங்க இருக்கிறதுல உனக்கு ஏதோ ஆட்சேபணம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோட சித்தப்பாவோட முகம் நோஸ் கட் பண்ணிட்டு போறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோட டான்ஸ் ஸ்டுடியோக்கு ஆட் ஷூட் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோனை நினைச்சுக்கிட்டு கனவுல வந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அப்படி ஆட் ஷூட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோன் ஒரு இடத்துல சோகம் உட்காந்துட்டு இருக்க அங்க வந்து ஹீரோக்கு அப்பதான் எதுக்காக ஹீரோனும் அவரோட ஃபைவ் ஃப்ரெண்ட் கூபாவும் பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. கூபா லண்டன்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கான். அதுக்காக ஹீரோட டான்ஸ் ஸ்டுடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். தன்னோட பேசனை விட்டுட்டு போக ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால ஹீரோனும் கூபா கிட்ட டைம் கிட்ட கொஞ்சம் பிரிஞ்சிருக்கா. ஆனா இப்ப அவன் நமக்கு செட் ஆவானா இல்லையா அப்படிங்கிற டவுட் ஹீரோனுக்கு வந்துருச்சு. அதனால அங்கே வந்து ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோவும் எப்போதுமே தைரியமா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே ஹீரோனை யோசிச்சுட்டு தைரியமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க, கூபாவை பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு. அதை கேட்ட உடனே ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. எப்படி இவங்க இருக்கிற இடம் கூபாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. கூபா ஹீரோனை பார்க்க ஹீரோட ஊருக்கே வந்து ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உன்னோட ஆசைப்படி நீ உன்னோட டான்ஸ் ஸ்டுடியோ பாத்துக்கிட்டு இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோனை உருகி போயிடுறாங்க. தனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கானே அப்படின்னு. ஆனா அதை பார்த்து ஹீரோ தான் ரொம்பவே சோகம் போயிடுறான்.
அப்புறமா கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு இடத்துல கூபாவும் ஹீரோனை கிஸ் பண்ண போக அந்த ஹீரோவை ஒளிஞ்சிருந்து சோகத்தோட பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க கிஸ் பண்ண வந்த கூபாவை இது கிராமம் கூபா, இங்கெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் காட்டுறாங்க அங்க இருட்ட ஆரம்பிக்குது. ஹீரோட முதுகுல இருந்து இந்த முன்ஷியா வெளியில வந்து யாராவன் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ஆட்டை போட பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் கூபாவோட காலை பிடிச்சி தரத்தரன்னு கண் இமைக்கிற நேரத்துல இழுத்துட்டு போயிடுது. அப்படியே அடுத்த சீன்ல உடம்புல ரத்தத்தோட கூபாவை ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே தள்ளிட்டு போறாங்க. கூபாவோட நிலைமை ரொம்பவே சீரியஸா இருக்கும் போல டாக்டர் அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு வெளியில வந்து சோகத்தோட எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறமா மெண்டு முழுங்கி அவரோட குலாப் ஜாமுன் ரெண்டுமே காட்டு விலங்கு சாப்பிட்டுச்சுன்னு சொல்லவும் ஹீரோனால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா மெயின் பாயிண்ட்ல கை வச்சிருச்சுல அந்த முன்ஷியா இப்ப தனியா உட்காந்து அழுதுக்கு இருக்கிற ஹீரோனை சமாதானப்படுத்த போகும்போது முதுகுக்கு பின்னாடி இருந்து வந்த அந்த முன்ஷியா இவ இதுக்கு இப்ப அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு வெலா வெலா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கு. அதனால ஹீரோவை நைஸா அப்படி வெளியில போறான். அதை ஹீரோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு பின்னாடியே ஓடுறான். இப்போ ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரியான ஒரு இடத்துல முன்ஷியாவும் விழாவை இப்பவே நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அதையும் இதையும் தூக்கி எறிஞ்சு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்கள அதை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிட்டு என்ன சத்தாது இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ருக்குவுமே வேகமா உள்ள வந்து அப்புறமா தான் இங்க முன்ஷியா இருக்கிறத பார்த்துட்டு பயந்து அலறி கட்டுறாங்க. ருக்குவும் ஹீரோட குடும்பம் நல்ல, அதனால ருக்குவுக்குமே அந்த உருவம் கணக்கு தெரியுது. இவளுக்கு நான் தெரியறேனா அப்படின்னு முன்ஷியாவும் சொல்ல இவனோட கசிந்த அப்படின்னு ஹீரோவும் சொல்லவும் ருக்கு உன்னோட முடி ரொம்பவே நல்லா இருக்கு, நாளைக்கு பலி இருக்கு, கல்யாணம் இருக்கு, இது மட்டும் நடக்கல அப்படின்னா அப்புறம் ருக்குவும் சேர்ந்து காலி அப்படின்னு மிரட்டி எடுக்குது. இப்ப அவங்க எல்லாருமே சேட்டுக்கு வாடியில இருக்கிற அந்த மரத்துக்கிட்ட தான் இருக்காங்க. மரத்துல நின்னுக்கிட்டு அந்த முன்ஷியாவும் வீலாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கு. இப்பதான் ருக்கு கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அடுத்து நாம இப்ப கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாட்டையுமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ருக்கு இங்க எங்க ஸ்ட்ராங்கான கல்லு கிடைக்கும் அப்படின்னு கேட்க அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோ ஃப்ரெண்டும் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு கல்லு பாட்டில வாங்கிட்டு அதை இளநீர்ல கலந்து அந்த சோகத்துல இருக்கிற ஹீரோ கிட்ட கொடுத்து ஹீரோனை போதையாக்கி அங்க இருந்து கூட்டிட்டு வராங்க. அடுத்து ஹீரோட ஃப்ரெண்டும் ருக்குவும் யாருக்குமே தெரியாம ஒரு ஆட்டுப்பட்டிக்கு போயிட்டு ஒரு குட்டி ஆட்டியை கொண்டு வந்துடுறாங்க. இப்படி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு சத்யராஜுக்கு தான் கால் பண்றாங்க. ஆனா அவரோ ஒரு மாறுவேஷம் போட்டு ஒரு திருவிழா நடக்கும்ல அந்த திருவிழாவை சிறப்பிச்சுட்டு இருக்காரு. இவங்களும் எல்லாமே ரெடி சார், எப்ப சார் வரீங்க அப்படின்னு கேட்க எப்பா நான் ஒரு முக்கியமான ஒர்க்ல இருக்கேன் அப்படின்னு ஜாலியா டான்ஸ் அடிக்கிட்டே சொல்றாரு. நான் கொடுத்த அந்த மந்தர் பேப்பர்ல இருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் சேட்டுக்கு வழியில இருக்கிற அந்த மரத்துக்கிட்ட வந்து நெருப்பெல்லாம் மூட்டை அப்ப முன்ஷியாவும் ருக்கு அந்த குட்டியோட நெத்தியில பிட்டியோட பிளட்டை வச்சு இந்த சிம்பிளை வரைங்க அப்படின்னு தரையில வரைஞ்சு காட்டுது என்ன சிம்பிள் அப்படின்னு. அதுபடியே அதோட நெத்தியில வரையறாங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஹீரோ கிட்ட கல்யாணத்தை வீடியோ எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கிட்ட போதையில இருந்த ஹீரோனும் கல்யாணமா அவன கல்யாணத்துல டான்ஸ் ஆடணுமே அப்படின்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி டான்ஸ் அடிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஹீரோனை கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ண கூட்டிட்டு வர போறான் ஹீரோ. அப்பதான் சத்யராஜ் சொன்னதை நடுவுல காட்டுறாங்க. அந்த சிம்பிளை வரைஞ்ச உடனே முன்ஷியா அந்த ஆட்டோட உடம்புக்குள்ள வந்துடுவான். அடுத்த செகண்டே அந்த ஆட்டை கொண்டுடுங்க, கேம் ஓவர். ஆனா தப்பி தவறு இந்த சிம்பிள் வேற யாரு மேலேயாவது வரைஞ்சிங்கன்னா அவ்வளவுதான் சாமி, உங்க கதை முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இங்க கல்யாண பொண்ணு ஆட்டுக்குட்டி எல்லாமே ரெடியா இருக்க அதை பத்த முன்ஷியாவும் பிட்டோ நான் சொல்ற மந்திரத்தை சொல்லு அப்படி சொல்லுவோம். ஹீரோவும் அதை சொல்ல ஆரம்பிக்கிறான். அடுத்த செகண்டே முன்ஷியா ஆட்டுக்குட்டிக்குள்ள போன உடனே ஆட்டுக்குட்டி செத்து போன மாதிரி கிடக்குது. ஹீரோயின் வேற நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி விதவை ஆயிட்டேனே அப்படின்னு போதையில அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஆனா அப்புறமா தான் அந்த ஆட்டுக்குட்டிக்கு உயிர் இருக்கா அப்படின்னு தெரிய வர ஹீரோவா அதை பிடிச்சிக்க டக்குனு ருக்கு அந்த மந்திர பேப்பர்ல இருந்த மந்திரத்தை சொல்லி முடிச்ச உடனே அறிவாளால ஹீரோவா அந்த ஆட்டுக்குட்டியை வெட்ட போக ஆட்டுக்குட்டிக்குள்ள இருக்கிற முன்ஷியாவோ டேய் என்ன ஏமாத்த பாக்குறீங்களா, உங்களால சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கு. ஆனா போதை அதிகமா போன ஹீரோனோ அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு புரியாம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கிறான். அப்பதான் எல்லாருமே பாக்குறாங்க ஹீரோயின் ஆட்டுக்குட்டிக்கு போட்டு அந்த சிம்பிள் அவளோட நெத்தியில வரைஞ்சிருக்கா அப்படின்னு. சத்யராஜ் எது நடக்க கூடாது அப்படின்னு சொன்னாரோ அது நடந்து போச்சு. இப்ப புதுசா சிம்பிள் இருக்கிறதுனால முன்ஷியா இப்ப ஹீரோனோட உடம்புக்குள்ள டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. இப்ப பீலாவும் அப்படியே பேய் மாதிரி ஹீரோவை தூக்கி எரிச்சிட்டு ருக்குவி ஹீரோ ஃப்ரெண்டையும் அடிக்க போக இவங்க எல்லாருமே ஹீரோனுக்கு கல்லு கொடுத்துருப்பாங்கல்ல, அதனால போதையில முன்ஷியாவால ஒண்ணுமே பண்ண முடியாம இவங்களை கொல்ல வரணும்னு கீழே விழுந்து மயங்கிறது. அப்புறமா தான் அவங்களுக்கு விஷயமே புரியுது. இப்ப பீலாவோட உடம்புக்குள்ள முன்ஷியா இருக்குன்னா அப்ப ஆட்டுக்குட்டியோட உடம்புக்குள்ள தான் பீலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நேரம் சத்யராஜுக்கு தான் கால் பண்றாங்க. அவளும் நடந்தது கேட்டு அதிர்ச்சி ஆகிறாரு. எப்பா அந்த ஆட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணீங்க அப்படின்னா பீலாவோட கதை ஓவர், நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப இவங்க 3 பேருமே இந்த ஆட்டுக்குட்டி தூக்கிக்கிட்டு வண்டியில வந்துகிட்டு இருக்கும்போது இவங்க வச்சிருந்த அந்த ஆட்டுக்குட்டியை ஹீரோட சித்தப்பாவும் அவரோட ஃப்ரெண்டும் தடாலடியா இது எங்களோட ஆட்டுக்குட்டி எப்படி நீங்க தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு பிடிக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப என்னடா பண்றதுன்னு முழிச்சு போன இவங்களும் தெருவுல கிடைச்ச எங்க ஆட்டுக்குட்டி சித்தப்பா பறிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சண்டை போடுறதுக்காக இவங்க 3 பேர் ஹீரோட அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்களும் கோவமா அங்கிருந்து கிளம்ப ஹீரோட சித்தியும் அதை தடுத்து பாக்குறாங்க. அப்புறம் பார்த்து திடீர்னு இந்த வீட்டோட கதவை ஏதோ பயங்கரமா திருக்கிட்டு இருக்காங்க. அடுத்த செகண்ட் டக்குனு கதை உடைச்சுக்கிட்டு பீலாவோட உடம்புல இருக்கிற முன்ஷியாவும் இவங்களை பயமுறுத்த அதை சித்தி பயத்துல மயக்கம்படியே விழுந்துடுறாங்க. அதனால இப்ப இருக்கும் ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு பக்கமா பயத்துல விட இன்னொரு பக்கமா ஹீரோட அம்மாவும் ஹீரோவை இன்னொரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. அப்போதான் ஹீரோட அம்மாவுக்கு அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. அங்க நடந்த எல்லா அசம்பாவிதத்துக்கும் காரணம் இந்த முன்ஷியா அப்படின்னு தெரிய வர இது எல்லாத்துக்கும் நான் தாமா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வர அழ ஆரம்பிக்கிறான். அதனால ஹீரோட அம்மாவும் இதுக்கெல்லாம் நீ காரணம் இல்லப்பா அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது மேல ஓட்ட பிரிச்சுக்கிட்டு முன்ஷியாவும் உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த முன்ஷியாவும் கத்த இவங்களை பிச்சுக்கிட்டு வெளியில ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி டக்குன்னு வந்து வெளியே மறைச்சுக்கிட்டு நிக்குது முன்ஷியா. அப்பதான் நம்ம சத்யராஜா அங்கே எந்திரி கொடுக்குறாரு. முன்ஷியாவோட மூஞ்சில உப்ப தூவி விட்டுட்டு அந்த முன்ஷியாவை சுத்தி வட்டத்தை போடுறாரு. இதை தாண்டி இது வெளியில வந்துச்சுன்னா இது காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி முன்ஷியாவை பயமுறுத்த அதுவுமே வெளியில வர தயங்குது. அப்பதான் சத்யராஜும் எங்கப்பா அந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு கேட்க அது சித்தப்பா கிட்ட இருக்குன்னு தெரிய வரவும் ருக்குவையும் ஃப்ரெண்டையும் மட்டும் அதை வெளியில வராம இருக்கிறதுக்காக காவலுக்கு நிக்க வச்சுட்டு இவங்க ஆட்டுக்குட்டியை வாங்க போறாங்க. ஆனா இவங்க அங்க போறதுக்குள்ள அங்க அவங்க அந்த ஆட்டை விட்டு உரிச்சு சமைச்சு சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க.
என்னது சாப்பிட்டீங்களா? அப்ப பீலா அவ்வளவு தானா அப்படின்னு ஹீரோ அதிர்ச்சியாக இங்க ஃப்ரெண்டும் ருக்குவ மட்டும் அந்த முன்ஷியா கிட்ட தனியா விட்டுட்டு விசாரிக்க போறான். அந்த நேரம் பார்த்து இவங்க திருடிட்டு வந்த அந்த ஆட்டுக்குட்டி சத்தம் அந்த பக்கமா கேட்கவும் அத ஃப்ரெண்டுமே துரத்திக்கிட்டு ஓட இங்க முன்ஷியாவும் ஒட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு முன்ஷியா பீலாவோட உடம்புல இருந்து போன மாதிரி ருக்கு என்னை காப்பாத்து அப்படின்னு பீலா மாதிரி குனிஞ்சுக்கிட்டு பீலாவோட வயசுல அழுக ஆரம்பிக்குது. இவ்வளோ ஏமாந்து உள்ள போயிடுறா. அவ்வளவுதான் முன்ஷியா அதுக்கப்புறம் வெளியில வந்துருச்சு. அங்க ஆட்டுக்குட்டியை கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை நினைச்சு ஒரு ஓரமா வந்து அழுதுகிட்டு இருக்க அங்க ஹீரோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த முன்ஷியா அங்கே வருது. அதுவும் எல்லாருமே பார்த்து பயங்கரமா கத்த அடுத்து பக்கத்துல ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு அவனை பாஞ்சு போய் தூக்கி தள்ளி போடுது. அடுத்து ஹீரோ பக்கத்துல இருந்த வலையை தூக்கி முன்ஷியா மேல போட அதுல அது சிக்கிக்குது. அப்ப சத்யராஜும் இப்ப கூட பிலாவை நம்ம காப்பாத்தி இருக்கலாம், ஆனா இவர் தான் அந்த ஆட்டை காலி பண்ணிட்டாரு. வீலா எப்படி இவரோட உடம்புக்குள்ள உயிரோட தான் இருப்பா, இவரோட உடம்புல சிம்பிளை போட்டு பீலாவை நம்ம காப்பாத்தல அப்படின்னு சித்தப்பாவை பார்த்து சொல்ல அதனால ஹீரோட அம்மாவும் சித்தப்பாவை பிடிச்சிக்க சித்தப்பாவோட பிளட்டை வச்சு அவரோட நெத்தியில அந்த சிம்பிளை வரைகிறாங்க. அதே நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்டும் பீலாவோட ஆன்மா இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கிட்டு அங்கே வந்து பீலா இருக்கிற ஆட்டுக்குட்டி இதுதான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டி நடக்க ஆரம்பிக்குது. ஒரு வழியா ஹீரோயின் அவரோட உடம்புக்குள்ள வந்துட்டான். அதுக்கு பதிலா முன்ஷியா இப்ப சித்தப்பாவோட உடம்புலையும் சித்தப்பா ஆட்டுக்குட்டியோட உடம்புலையும் மாறிட்டாங்க. இப்ப முன்ஷியாவும் ஆக்ரோஷமா தன்னை பிடிக்க நினைச்ச சத்யராஜ கொல்ல வரும்போது ஹீரோட அம்மாவும் கம்ப வச்சு முன்ஷியாவை அடிக்க ஹீரோ பின்னாடி வந்து பிடிக்க ஃப்ரெண்டும் இளநிய வச்சு எரிய அப்படின்னு மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது. ஆனா இப்ப சத்யராஜ் டக்குன்னு முன்ஷியாவை பக்கத்துல இருந்த கணத்துக்குள்ள தள்ளி விட்டுறாரு. ஆனா அதுதான் முன்ஷியாவாச்சு அடுத்த செகண்ட் மேல தாவி வந்துடுது. அடுத்து ஒருத்தர் விடாம எல்லாருமே போட்டு பொழந்து எடுக்குது. அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்த ஹீரோவையும் ஹீரோனையும் தடுத்து ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு ஹீரோட தலைமுடியை பிடிச்சு அந்த சேட்டுக்கு வடிக்கி இழுத்துட்டு போகுது. அதை பார்த்து தடுக்க முடியாம ஹீரோவும் ஆட ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஹீரோட பாட்டியும் அவனோட கண்ணுக்கு முன்னாடி வந்து இங்க பாரு பிட்டு, சாத்தானுக்கு இது சக்தியை கொடுக்குது தெரியுமா, நம்மளோட பயம்தான், நம்ம பயத்தை நம்ம அழிச்சிட்டோம்னா அதால நம்மள தடுக்க முடியாது, நீ லவ் பண்ண அந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டிய நேரம் இது அப்படின்னு ஹீரோட பாட்டி ஹீரோக்கு தைரியத்தை கொடுக்க அடுத்த செகண்ட் ஹீரோட பாட்டி வச்சிருந்த முன்ஷியாவை அலற விட்ட அந்த பெரம்பு இப்ப கடல்ல அலையில இருந்து வெளியில வருது. அதை இப்ப ஹீரோவும் பாக்குறாரு. அதே நேரத்துல இங்க முன்ஷியாவும் ஹீரோன மந்திரத்தை சொல்லி பலி கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப அங்க ஹீரோவும் பெரம்பட வந்து நின்னு அவளை விடு அப்படின்னு சொல்ல அதுவும் பயத்துல நகர்ந்து வந்து நிக்குது. அடுத்து ஹீரோ அதை அடிக்க போக ஆனா அது ஈஸி எஸ்கேப் ஆகி ஹீரோ போட்டு பொழந்து எடுக்குது. தன்னை தடுக்க வந்த ஹீரோனையுமே தூக்கி எரியுது. அப்ப எப்படியும் மறுபடியும் ஹீரோட கையில பெரம்பு கிடைக்க அதை வச்சு அதோட முதுகுல அடிக்க அதுக்கு பலமா காயமாகிறத ஹீரோ ஆச்சரியமா பார்த்துட்டு திரும்ப அடிக்கிறதுக்குள்ள அது மரத்து மேல ஏறி தாவி போயிடுது. அப்புறமா தாவி கீழே ஹீரோ மேல குதிச்சு அவனை அடிச்சு கொல்ல பாக்குது. அதே நேரத்துல பின்னாடி இருந்து ஹீரோனை கல்ல வச்சு அதை அடிச்சு அதை டைவர்ட் பண்ண இப்ப முன்ஷியாவும் ஹீரோட கழுத்து பிடிச்சு கொல்ல பாக்குது. அப்பதான் ஹீரோவும் டக்குன்னு பெரம்பு எடுத்து அதை வச்சு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்க அதோட முதுகுல. என்ன எப்ப பார்த்தாலும் முன்னிய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எப்பயாவது முன்னிக்கு உன்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டியா, உண்மையான லவ்னா என்னன்னு தெரியுமா, என்னோட பாட்டியை வரை நீ கொண்டுட்டா அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் ஹீரோ மாட்டிக்கிறான் அந்த முன்ஷியா கிட்ட. முன்ஷியாவும் என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் பிரம்ம ராட்சசன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நீ பிரம்ம ராட்சசன் கிடையாது, நீ சாதாரண ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ரத்தத்தை வச்சு அப்படி மரத்துல அந்த சிம்பிளை வரைய அடுத்த செகண்ட் சித்தப்பாவோட உடம்புல இருந்து அந்த மரத்துக்குள்ள முன்ஷியா டிரான்ஸ்பர் ஆயிடுது. ஏன்னா சித்தப்பாவோட முதுகுல ஹீரோ அடிச்சு அந்த சிம்பிளை வரச்சிட்டான். அடுத்து சுயனனுக்கு வந்து சித்தப்பாவுக்கு கட்டுப்பட்டு இருந்த அந்த கை பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அப்பதான் அங்க இருக்கிற சாத்தான் சிலையையும் அங்க இருக்கிற மரத்துல வரைஞ்சிருக்கிற அந்த சிம்பலையும் பின்னாடி நிக்கிற ஹீரோயினை பார்த்துட்டு தான் நிக்கிறது சேட்டுக்குவாடி அப்படின்னு தெரிஞ்சு பயந்து திருச்சி ஓட ஆரம்பிக்கிறாரு. இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா இப்ப அந்த மரத்துக்குள்ள இருக்கிற அந்த முன்ஷியா இப்ப அந்த மரத்தை கண்ட்ரோல் பண்ணி விழுதுகள் மூலமா இவங்க ரெண்டு பேருமே கொல்ல பார்க்க ஹீரோவும் தீப்பந்தத்தை வச்சு விழுத அடிச்சு பாக்குறாரு. வேலைக்காகல. அப்பதான் அங்க மன்னனை இருக்கிறது ஹீரோயினுமே பாக்குறா. இப்ப ஹீரோவை அந்த முன்ஷியா கொல்ல போகும்போது அதே நேரத்துல ஹீரோன மன்னனையை தூக்கி முன்ஷியா மேலேயே ஊத்த அதை பார்த்த ஹீரோவும் டக்குனு மிதிச்சு தள்ளி பறந்து வந்து நெருப்பு அப்படியே அந்த முன்ஷியா மேல போட அந்த மரத்தோட சேர்ந்து அந்த முன்ஷியாவும் எரிய ஆரம்பிக்குது. ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரும் எப்படியே தப்பிச்சிடறாங்க. அதே நேரத்துல ஹீரோட பாட்டியோட ஆன்மாவும் அங்கிருந்து மறைஞ்சு போற மாதிரி ஹீரோக்கு தெரியுது. அதை ஹீரோவுமே பாக்குறான். அப்படியே சீனை கட் பண்ணி சில வாரங்கள் கழிச்சுன்னு காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் பிரேசிலுக்கு ஷிஃப்ட் ஆக போறா போல அங்கே போயிட்டு அவளோட ஜூம்பா டான்ஸ அட்வான்ஸ் லெவல்ல கத்துக்க போறா. ஹீரோவும் இப்போவாவது சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டைரக்டா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். எனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு, ஆனா பிட்டுக்கு தான் தகுதியானவ இல்ல அப்படின்னு நினைக்கிற ஹீரோயின். ஆனா அவளுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட்ஷிப்புமே வேணும். ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிறான். அவங்களோட காதல் புனிதமான நட்பா தொடரும் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லிட்டு பிரிஞ்சு போறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ அவனோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பிடிச்ச காஸ்மெட்டாலஜி கோர்ஸ வீட்டுல இருந்து படிக்கிறான். அப்பப்ப பீலாவோட போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்து சந்தோஷப்படுறான். இதுக்கு நடுவுல ஹீரோட ஃப்ரெண்டும் ருக்கும் சேர்ந்து அவனோட மேரேஜ் போட்டோ ஷூட் பிசினஸ் நல்லா கொண்டு போறாங்க. இங்க வழக்கம் போல சத்யராஜா அவரோட மிராக்கிள் ஷோவை தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோட சித்தப்பா தான் அங்க நடந்த அந்த சம்பவத்தால அதிர்ச்சியாகி சித்தப்பரம பிடிச்சு போயிட்டு நான் தான் பெரிய மரம், எனக்கு தண்ணி ஊத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அடுத்து ஹீரோவும் ரோட்ல நடந்து போகும்போது ஹீரோட பாட்டி ஒரு நிமிஷம் ரோட்ல நிக்கிற மாதிரி ஹீரோவுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் டக்குன்னு மறைஞ்சு போயிடுறாங்க. அதை பார்த்து ஹீரோவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டே ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோவை விட்டு அப்படின்னு முன்ஷியா கூப்பிடுற மாதிரி இருக்க ஹீரோவும் அதிர்ச்சியோட நிக்கிறான். அப்பதான் அந்த எரிஞ்சு போன மரத்தை சில பேர் வெட்டுற மாதிரியும் அந்த மரத்துக்குள்ள இன்னமுமே முன்ஷியா உயிரோட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவும் எதுக்குமே ரெடியா இருக்கான் போல அவனோட பேக்ல இருந்து அந்த பரம்பை டக்குன்னு எடுக்கிறான். அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனா நம்ம ஸ்ட்ரீட் 2ல பார்த்த அந்த ஜனா இப்ப அவளோட கசின் பாஸ்கருக்கு, அதாவது வீடியோல வந்த ஓனாயா மாறக்கூடிய அந்த பாஸ்கர் உடம்புல ட்ரெஸ் இல்லாம பாருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க ஜனாவும் வந்து ட்ரெஸ் கொடுக்கறான். இந்த சீன் ஸ்ரீ 2வது படத்துல சக்காட்டா அப்படிங்கிற அந்த அரக்கனை ஸ்ரீயோட சேர்ந்து அழிச்சதுக்கு அப்புறமா நடக்குது. ஜனா கொண்டு வந்த அவனோட ட்ரெஸ்ல முன்னி அப்படிங்கிற பிராண்ட் நேம் இருக்கவும் என்னடா
முனி பிராண்ட் சத்தியா போற நீ அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்காரு. அப்ப முனி அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே முன்ஷியாவும் இப்ப காட்டுல இருக்க போல முனி அப்படின்னு சொல்லுது. அப்படி படம் முடிக்கிறாங்க. ஓகே गाइस, படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்கற கமெண்ட் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் தட்டிட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.